ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, எந்த அளவுக்கு வலியை தாங்குறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு எதிர்காலம் சிறப்பாக அமைச்சு தருவாங்க சாயப்பா. என்னடா அது வலி வந்தால் அதை எப்படி அனுபவிக்கணும், வலிச்சா எனக்கு பிரச்சனை, வலி இல்லாத வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நிறைய பேரோடைய பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை நியாயமானது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. துன்பத்தை தேடி போக வேண்டாம், ஆனால் துன்பம் வந்தால் அதை ஏற்றுக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். துன்பத்தை தேடி போகவே வேண்டாம். மற்றவங்களுக்கு எந்த துன்பமும் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இன்பமாக வாழலாம். மற்றவங்களுக்கு எந்த வலியையும் நீங்கள் கொடுக்கலன்னா நீங்கள் வலி இல்லாமல் வாழலாம். மற்றவங்களை நீங்கள் ஏமாத்தாத வரைக்கும் நீங்களும் யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டீங்க. இது சிம்பிள் லாஜிக்கு. இந்த லாஜிக்கின் படி நம்ம வாழ்க்கையை நிச்சயமாக வாழ முடியும். அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி வாழ்கிறதே கஷ்டமா என்ன? ஒரே கல்லில் பல மாங்காவை அடிக்கிற சூட்சமந்தான் இந்த வாழ்க்கையில் நாம் இனி மாற வேண்டிய பாதை. எந்த மனுஷனுக்காவது நம்ம குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், தெரிஞ்சோ தெரியாமலோ. அந்த குடைச்சல் கொடுப்பதுக்கு காரணத்தை கூட நம்ம சொல்லுவோம். என்னன்னா, அவன் நியாயமில்லாத மனுஷன், அவன் அநியாயமாக இதெல்லாம் பண்ணுறான், அதனால தான் நான் அவனை தண்டிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சில பேரை நீங்கள் மன்னிக்காமல் கூட இருக்கலாம். இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் மேலும் மேலும் துன்பத்தை அதிகரிக்கும். நியாயத்தையும் அநியாயத்தையும் நாம் தீர்மானிக்கக்கூடாது, கடவுள் தீர்மானிக்கட்டும். ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிராக அவன் இருக்கான், உங்களை அவன் கஷ்டப்படுத்துகிறான் அப்படின்னா அவன் கஷ்டப்படுற காலத்தில் நாம் அவனை பார்த்து சிரிக்கக்கூடாது, அவனை பார்த்து கேவலமாக சொல்லக்கூடாது. நீ என்னை அன்னைக்கு அழ வச்சல, இன்னைக்கு நீ அழுவுற அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னா நாம் ஒரு கடவுளுடைய குழந்தையாக இருக்கிறதுல தகுதி இழந்து போகிறோம். கடவுள் என்ன சொல்கிறாரு? எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்து. உனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நீ அன்பு செலுத்தாத, எல்லா மனுஷங்ககிட்டையும் செலுத்து. அன்பில் ஏன் இவ்வளோ கஞ்சத்தனம்? நீ அன்பை எந்த அளவுக்கு கொடுக்குறியோ அந்த அளவுக்கு கடவுளோட கருணை பார்வை நம்ம மேலே படும். நம்ம எல்லாமே சாதாரண மனிதர்கள். ஒரு மனுஷனுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நாம் செய்கிறோம். நம்ம நினைக்கிற விஷயங்கள் ரொம்ப பெருசாக இருக்கணும், ஆனால் அது நம்மளால் செய்ய முடியல. அப்போ கடவுளுடைய அருள் இருந்துச்சுன்னா நாம் நிச்சயமாக அதையும் செய்ய முடியும். அப்போ கடவுள் அருளை பெறணும் அப்படின்னா கடவுள் நம்மளை கருணையோட பார்க்கணும், இரக்கத்தோட நம்மளை அவர் அணுகணும். அப்போ அவர் இரக்கத்தோட அணுகணும்னா நாம் மற்ற மனுஷங்களையும் அதே கண்ணோட்டத்தோட நாம் பார்க்கணும். இந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள்,
எங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு பல பேர் தடையாக இருக்காங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏது பண்ணுறதுன்னு தெரியல. இது மாதிரியான பேச்சுக்களும் நிறைய வந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் கடவுளை நம்புறீங்க, நீங்கள் எல்லாருமேலேயும் அன்பாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரியான மனநிலையில் நீங்கள் நிச்சயமாக இருக்க மாட்டீங்க. என்னால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும் யாரோட மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக சில மனிதர்கள் செயல்பட்டாலும் நீங்கள் அதை அலோவ் பண்ணுங்களேன். ஏன் அதை அலோவ் பண்ண மாட்டேன்றீங்க? அப்போ என்ன உங்களுக்கு பயம்? அப்போது உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மனிதர்கள் மேலே உங்களுக்கு அவங்க மேலே வெறுப்போ இல்லை கோபமோ இல்லை அதை தாண்டின ஒரு ஆத்திரமோ உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் உண்மை. அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும்? சரி சமப்படுத்தணும். அப்போ சமமாக படுத்தணும் அப்படின்னா அதுக்கு பதிலாக அவங்க மேலே அன்பாக இருங்க, அவங்க மேலே இரக்கமாக இருங்க. யார் மேலே? உங்களுக்கு எதிராக உங்களோட குடும்பத்தை பேரை கெடுக்கிறாங்க இல்லையா, அவங்க மேலே நீங்கள் அன்பாக மட்டும் இருந்து பாருங்க. கடவுள் உங்கள் மேலே அன்பாக இருப்பார். ஆனால் இது மனசை ஏற்றுக்காது. அதான் ஒரு பெரிய பிரச்சனை. இதெல்லாம் என்ன காரணமாக இருக்குது? உங்கள் வாழ்க்கையில் மாயை எந்த அளவுக்கு உங்கள் மனசை மாற்றுதுன்னு. மனசை அப்படியே மாற்றிடும். நான் இவ்வளோ நல்லவனாக இருக்கேன், நான் இவ்வளோ பேருக்கு நல்ல உதவிகள் செய்கிறேன், ஆனால் என்ன இவன் மதிக்க மாட்டேன்றான், எனக்கு இவன் எந்த உதவியும் செய்ய மாட்டேன்றான், என்ன அழிக்கணும்னு நினைக்கிறான், எனக்கு எதிராக எப்பயும் செயல்பட்டு இருக்கா அப்படின்னு உங்கள் நல்ல மனசை ஒரு மோசமான மனசாக அதை மாற்றி கொடுத்துட்டோம். அதனால தான் கடவுளோட பார்வை உங்களுக்கு சரியாக கிடைக்கல. எவ்வளோ தோல்விகள் வந்தாலும் நம்ம வாழணும், எவ்வளோ அவமானங்கள் வந்தாலும் வாழணும். திரும்ப சொல்கிறேன், எந்த அளவுக்கு அடி அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் பலமும் சேரும். ஒரு உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லவா? ஒரு ரப்பர் பந்தை பாலை எடுத்து செவுத்தில் நீங்கள் வேகமாக ஃபோர்ஸ் பண்ணி அடிங்க. யாராவது ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய செவுத்தில் போய் அடிங்க, வீட்டுக்குள்ளே செவுத்தில் அடிக்க வேண்டாம். அதுக்கு என்னென்னா, நீங்கள் எந்த அளவுக்கு அதை இழுத்து செவுத்தில் அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது என்ன பண்ணும்? போட்ட திசையை நோக்கி வரும். அப்போ நீங்கள் மெதுவாக போட்டிங்கன்னா அது மெதுவாக அப்படியே கீழே விழுந்துடும். நீங்கள் அந்த செவுத்துலேயே அந்த பால் படலைன்னா அது கீழே தான் விழுமே தவிர உங்கள் மேலே நிற்காது. அதே நீங்கள் வேகமாக இழுத்து அந்த செவுத்தில் அந்த பாலை த்ரோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த த்ரோ பண்ணது திருப்பி உங்ககிட்டயே சேரும். அப்போது எந்த அளவுக்கு அந்த பாலை தூக்கி போடுறோமோ அதே அளவுக்கு அது திருப்பி நமக்கு வரும். அதே தான் வாழ்க்கையிலையும் எந்த அளவுக்கு அடிப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் முன்னேறி வருவீர்கள். பட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அப்போ ஏன் அடி விழுந்தவங்க எல்லாம் சாதிச்சிட்டாங்களா? அதுக்கு பதில் இதுதான். அடி விழுந்தவங்கலாம் சாதிக்கல. அடி விழுந்தவங்க முக்காவாசி பேர் சாதிக்கல. அவங்க இன்னமும் கவலைகள் அவங்கள சூழ்ந்துடுச்சு, அது உண்மை. ஆனால் சிலர் மட்டும் ஜெயிச்சாங்க. ஏன் ஜெயிச்சாங்க அப்படின்னா, அவங்க அடி விழுந்ததுக்கு காரணம் இவர்கள் அவர்கள்னு குறை சொல்லலை. அவர்கள் அதை கடந்து போயிட்டாங்க. கடந்து போகிறது தான் வாழ்க்கை. கடக்காமல் இருக்கிறது வாழ்க்கையே இல்லை. ஓடுற தண்ணி, நதி, இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. எந்தெந்த நதி எப்படி எப்படிலாம் போய் நிற்குது, எவ்வளோ வேகமாக ஓடுதுன்னு. ஓடுற நதி தான் புனிதமானது. தேங்குற நதி புனிதமானது இல்லை. ஓடுற தண்ணி தான் புனிதமானது. அதுதான் நதிக்குள்ளே போய்
அடங்குது. தேங்குற தண்ணி புனிதமானது இல்லை. தேங்குற தண்ணி என்ன ஆகுது? சாக்கடை தண்ணியாக மாறிடும் கொஞ்ச நாளில். ஏன்னா போகிறதுக்கு வழி இல்லை. அப்போ அது கடந்து போகிறதால அது புனித நீர், அது கடக்காம இருக்கிறதால சாக்கடை நீர். அப்போ நாம் எதற்கு ஒப்பிடணும்னா, நாம் சாக்கடையாக இருந்தால் கடக்காம உங்களோட புலம்பல்களை புலம்பிக்கிட்டே இருங்க. இல்லை நான் ஓடுற நதி நீர் அப்படின்னா கடந்து போங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? உங்களுக்கு எதிராக மனிதர்கள் உங்கள் மேலே குறை சொன்னாலும், உங்கள் குடும்பத்து மேலே குறை சொன்னாலும், உங்கள் குடும்பத்து மேலே பெரிய பழி சுமத்தினாலும் நீங்கள் கடந்து போகணும். எப்படி? எல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு கடந்து போகணும். உங்களுக்கு அவங்க மேலே கடுப்பாக இருக்குது, கோபமாக இருந்ததுன்னா அதை கடவுள்கிட்ட உட்காந்து தியானம் பண்ணுங்க. சாயப்பாவோட முகத்தை பாருங்க. சாயப்பா, நான் உன்னோட குழந்தை, ஒரு இடத்துல கூட ஒரு இன்ச்சு கூட நான் அவங்கள தப்பாக நினைக்கக்கூடாது. நான் அப்படி தப்பாக நினச்சா அது நான் உனக்கு செய்கிற துரோகம். ஏன்னா நீ சொல்லியிருக்க சச்சரிதம் இல்லை. அடுத்தவங்க மனசை பாதிக்கிற மாதிரி யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்கள் என்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் அப்படின்னு. ஆனால் அதுக்கு தான் நம்ம இந்த சப்பக்கட்டு கட்டுறோம். அவங்க அநியாயம் பண்ணுறாங்க, என் வாழ்க்கையை கெடுக்கிறாங்க, என் வாழ்க்கையை அழிக்கிறாங்க. அதனால தான் நான் அவங்கள இப்படிலாம் மனசில் திட்டுறேன், இல்லை வெளிப்படையாக திட்டுறேன், இல்லை 10 பேர்கிட்ட சொல்லி அவங்கள அவமானப்படுத்துகிறேன். அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா தீர்ப்பளிப்பதற்கு நாம் ஒன்றும் நீதிபதி இல்லையே. நீதிபதியாக இருக்கிறது யாரு? நம்ம கடவுள். அவரை தாண்டி வேற யாரும் நீதிபதி இல்லை. நாம கண்டிப்பாக நீதிபதிகள் இல்லை, கடவுள் தான் நீதிபதி. ஆனால் அந்த நீதிபதி கிட்டேயே நம்ம எப்படி கேட்கணும்னா, ஜீசஸ் லாஸ்ட் மினிட்ல ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அவரை 2 திருடர்கள் இடையில அவரை அழைச்சிடுவாங்க. அப்போ உயிர் விடும்போது இந்த மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் அத்தனையும் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இவங்கள மன்னிச்சிடுன்னு சொல்லி அவர் உயிர் துறப்பாங்க, உயிரை விடுவாங்க. அந்த மாதிரி மனநிலை நாம் பெறணும். அப்போ யாராவது ஏதோ தவறுகள் செஞ்சால் அந்த நீதிபதிகள் தண்டிச்சாங்கன்னா நாம் மனப்பூர்வமாக அவங்கக்கிட்ட கேட்கணும், தெய்வமே அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டாங்க, தெரிஞ்சால் கண்டிப்பாக அந்த பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க பண்ணது பெரிய பாவம்தான், அதனால் அவங்கள மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி நாம் கேட்கணும், என்னைக்கும் கேட்கணும். இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில் உயர்வதற்கு உண்டான படிக்கட்டுகள். இந்த ஆடியோ உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒருவேளை உங்களுக்கு வயதாகி இருந்தால் அடுத்த ஜென்மத்திலையும் இந்த ஆடியோவில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் உங்கள் ஆன்மாக்களில் நுழைஞ்சு அது சேவ் ஆகும். எப்படி நம்ம ஃபோனில் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஸ்டோரேஜில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது எல்லாமே ஸ்டோர் ஆகுதோ, அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவிலையும் நல்ல விஷயங்கள் அத்தனையும் பதிவாகும். அதில் பதிவு வைக்கிறது தான் நம்ம வேலை. அது எப்போ பதிவாகும்னா, எப்போ நீங்கள் இது நமக்காக சொல்லப்பட்ட ஒரு ஆடியோ, அதில் இந்த கருத்துக்கள் எல்லாமே எனக்காகன்னு சொல்லி ஆர்வமாக உட்காந்து கேட்குறீங்களோ அப்போ தான். இல்லைன்னா வெறும் சத்தமாக போயிடும். ஒரு சைராம் என்கிட்ட சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் நீங்கள் பேசும்போது என் வாழ்க்கையில் வேர்ல்டு மெமரிஸ் எல்லாமே வரும். நீங்கள் கொடுத்த இது வரைக்கும் எல்லா ஆடியோஸ்லேயும் வேர்ல்டு மெமரிஸாக இருக்கும், இல்லை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறதா இருக்கும், எல்லாம் ஓடி வரும். நான் உடனே என்ன பண்ணுவேன், அந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு எகைன் மறுபடியும் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் கொஞ்சம் முன்னாடி தள்ளி மறுபடியும் கேட்பேன்.
அப்படி ஆழமாக கேட்டால் தான் எனக்கு புரியுது, இல்லைன்னா என்னோட தாட்ஸ் எல்லாமே வேற பக்கம் ஓடிடுது அப்படின்னு. அப்போ நம்ம தாட்ஸ் வேற பக்கம் இருந்துச்சுன்னா நான் கொடுக்குற ஆடியோவுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அப்போது உங்கள் தாட்ஸ் வேறு பக்கம் ஓடுறது இட்ஸ் எ நேச்சுரல், அது வந்து தடுக்க முடியாது. எப்போல்லாம் ஓடுதோ அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், எங்கேருந்து ஓடிச்சோ அங்கே மறுபடியும் முன்னாடி வந்து அங்கேருந்து கேட்டு நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ஆன்மாவில் அந்த பதிவை ஏற்றுவது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருது, 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. எப்படி வந்தது? மனசில் ஏற்பட்ட பதிவுகள் தானே, ஆன்மாவில் ஏற்பட்ட பதிவுகள் தானே. அப்போ பதிவு செய்யறதுக்கு ஒரு இடம் இருக்கு இல்லை, அந்த இடத்துல இருந்து தானே வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. நானும் என் ஃப்ரெண்டு இப்போ நேட்டிவ் பிளேஸ் போயிருந்தோம். சொல்ல மறந்துட்டேன், ரொம்ப நாள் கழிச்சே சாய்பா கோயிலுக்கு போகும்போது ரொம்ப 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 என்ஜாய் பண்ணேன். இது அன்பை சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நல்லா இருக்கணும், அத்தனை பேரோட பிரார்த்தனைகள் சிறப்பாக முடிச்சு தரணும், நாங்கள் ஏதாவது தவறுகள் செஞ்சிருந்தால் எங்களுக்கு மன்னிப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு. அப்போது நானும் இன்னும் 4-5 பேரோட அப்படியே வரும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னான், இங்கே தான் நான் கீழே விழுந்தேன் அப்படின்னா. இன்னொருத்தன் சொன்னால் என்னோட வாழ்க்கை இந்த இடத்துல தான் பிரச்சனையாச்சு அப்படின்னு. நான் கவனிக்கிறேன், நான் திருப்பி கேட்குறேன், ஏன்னா உங்களுக்கு இங்கே தான் விழுந்தன்னு ஞாபகம் வருது, இவனுக்கோ இந்த இடத்துல தான் பிரச்சனை ஆரம்பமாகுது ஞாபகம் வருது. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எந்த நல்ல விஷயங்களும் நடக்கவே இல்லையா? அப்போ ஏன் விழுந்ததை பற்றியே யோசிக்கிறீங்க? ஏன் பிரச்சனைகளை பற்றியே யோசிக்கிறீங்க? இந்த ஊரில் உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையும் நல்லது நடக்கலையா? யோசிச்சு பாருங்க, எனக்கு இப்போ சொல்லுங்க அப்படின்னு. அவங்களுக்குலாம் தெரியாது நம்ம இப்படிலாம் பண்ணுறோம், அன்பே சாய் குடும்பம் அது இது. அப்போ சொன்னா இருக்கே அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம சொல்லி கேட்கும்போது அவன் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்னை வந்து ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணாரு அப்படின்னா, என்னடா நீ செஞ்ச அப்படின்னு. இல்லை, கீழே வந்து ஒரு பர்ஸ் இருந்தது, அந்த பர்ஸை வந்து அவர் விட்டுட்டு போயிட்டாரு, நான் அவரை ஓவர்டேக் பண்ணி சார் உங்கள் பர்ஸ் சார் அப்படின்னு. அப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா, இப்போ தான் வந்து ஒரு பேங்க்கில் நகையை அடமானம் வச்சுட்டு பையனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக 2000 ரூபாய் நோட்டு நான் எடுத்துகிட்டு போகிறேன், நல்ல வேலை அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணார் அப்படின்னு. அதுக்கப்புறம் நீ எப்போ இது மாதிரி ஹெல்ப் பண்ணனதுக்கு ரொம்ப யோசிக்கிறா. ஏன்னா நாம் எதை நினச்சிக்கிட்டே இருக்கோமோ அதுதான் நமக்கு திரும்ப திரும்ப வருது. அப்போது நாம் இந்த இடத்துல ஒருத்தர் உதவி செஞ்சோம்ப்பா, எவ்வளோ சந்தோஷம், கடவுள் எப்படிப்பட்ட சேவையை எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டே இருந்திருந்தா இன்னும் நிறைய பேருக்கு உதவிகள் செஞ்சுருக்கலாம். ஆனால் நான் இங்கே தான் உழுந்தேன்னு ஒருத்தன் சொல்கிறா, எனக்கு இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறா. ஸோ நல்ல விஷயத்த வேறு ஏதாவது இங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கா யோசிச்சு பாருங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இது மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டோட பேரை சொல்லி அங்கே அந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. நீ என்னடா இப்படி ஆகிட்ட, இன்வெஸ்டிகேஷன் மாதிரி ஆகிட்ட அப்படின்னு. இல்லை போகலாம் அப்படின்னு நாங்கள் மறுபடியும் போனோம். போனதுக்கப்புறம் எந்த இடம்னா இந்த இடத்துல தான். அப்போ இந்த இடம் உன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. அப்போ உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா உனக்கு பிடிச்ச கடவுள் யார் அப்படின்னு. எனக்கு பிடிச்ச கடவுள் சிவன். அப்போது உன்னுடைய சந்தோஷம் மற்றவங்களுக்கு உதவி செய்வது மூலமாக கிடைச்ச சந்தோஷம் உன்னோட கடவுளாக இருக்கக்கூடிய சிவனுக்கும் அது சந்தோஷம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஓகே, இனிமேல் என் லைஃப்பில் என்னென்ன பாராட்டுகளை நான் வாங்கினேன், எங்கெங்கே நெகிழ்ச்சியாக இருந்ததுன்றதை யோசித்து நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க.
ஸோ நம்ம வாழ்க்கையில் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அந்த அதே ஊராக இருந்துச்சுன்னா நீங்கள் அதே இடத்துல இருந்தீங்கன்னா திருப்பி திருப்பி அங்கே தான் நினைப்பீங்க. இது எல்லாரோட மனுஷனோட இயல்பு. ஏன்னா அது பதிஞ்சிடுச்சு, நல்ல விஷயங்கள் மனசில் பதியலை. ஸோ பதிவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னமோ ஒன்று பேசுறதுக்காக நானும் வரல, என்னமோ ஒன்று பேசுறதை கேட்குன்றதுக்காக நீங்களும் வரல. ரைட்? இங்கே என்ன நடக்குது? நல்ல விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணுறோம். நான் வாய்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் கமெண்டில் கொடுக்குறீங்க. அப்போ நல்ல விஷயங்கள் ஷேர் ஆகிட்டே இருக்குது. நான் ஒன்று சொல்ல, நீங்கள் ஒன்று கமெண்டில் கமெண்ட் பண்ண, அதை 3வது ஒருத்தர் பார்க்க. ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க மைண்டுக்குள்ளே போகுது. அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. இங்கே நான் மட்டும் பேசுறதுக்காக வரல, நீங்களும் பேசணும். அப்போ நீங்கள் எப்படி பேச முடியும்? கமெண்ட் மூலமாக தான் பேச முடியும். அதை நீங்கள் கொண்டு வர முடியும். ஸோ இது எல்லாமே மைண்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கையை வழி நடத்துவதற்கு முயற்சிகளை நம்ம செய்யணும் தானே. அதை நாம் செய்யாமல் வேறு எப்போ செய்ய போகிறோம்? அதனால் இப்போவே நம்ம செய்யணும். ஸோ வாழ்க்கையில் அடி விழுந்தாலும் நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுவோன்னா அப்போது உங்களோட எதிரிகளை நீங்கள் கண்ணியமாக நடத்தணும் உங்கள் மனசுக்குள்ள. அதே மாதிரி இன்னொரு விஷயமா நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ நான் நேட்டிவ் பிளேஸ் ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் போய் கிட்டத்தட்ட போன வருஷம் தீபாவளிக்கு போனேன்னு நினைக்கிறேன். இப்போ மிடில் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நேற்று தான் போனது, அதாவது சாட்டர்டே ஈவினிங் போயிட்டு சண்டே 1 டே இருந்து. அப்போ எனக்கு ரொம்ப 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 ஷாக்கிங். என்னை ஒருத்தர் ரொம்ப கேவலமாக பேசின ஒருத்தர் என்னோட சத்தத்தை கேட்டு வீட்டுக்கு நல்லா இருக்கியா, இப்போ எப்படி இருக்க, பிஸ்னஸில் நல்லா போகுதா, எங்கப்பா எப்பயுமே நீ வீட்டுக்கு வந்தால் என்னை பாருப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கண்ணு கலங்குறாரு. இதே பல வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசின பேச்சு, நான் அவர்கிட்ட பேசின பேச்சு, ஏன்டா நீங்களாடா இப்படி பேசுனீங்கன்னு 3வதாக யாராவது கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ நமக்கு பேசினவர் சரி நியாயமாக பேசினார் நாம் நினச்சோம். அவரை பழி வாங்கணும்னு நினைக்கல, அவர் எப்பயுமே நல்லா இருக்கணும்னு நினச்சோம். அதனுடைய விளைவு தான் நான் அம்மா அப்பா வீட்டில் இருக்கும்போது நடந்தது. ஸோ தோற்பதே இல்லைங்க, தோற்க விட மாட்டார் சாயப்பா. எப்போ அவரோட பார்வை நம் மீது இருக்கிற வரைக்கும், அவரோட பார்வை இருக்கிற வரைக்கும் நாம் எங்கேயும் தோற்க மாட்டோம். இது சத்தியமான உண்மை. ஆனால் அவர் பார்வை நம்ம மேலே படணும்னா அதுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், உன்னோட எதிரியை கண்ணியமாக நடத்து, உன்னோட எதிரி மேலே அன்பு செலுத்து, உன் எதிரிய நண்பனாக்கு. நண்பனாக்கி கொள்வதை விட எதிரிய நண்பனாக்கு. எதிரிகளே இல்லாத வாழ்க்கை நீ வாழ்ந்தா உன் மனசு எவ்வளோ ஆனந்தப்படுமோ அந்த ஆனந்தம் உன் வாழ்க்கைக்கு முக்கியம். உன் மனசு கவலையாக இருந்துச்சுன்னா உன்னால் எதையுமே சாதிக்க முடியாது. ஒரு இன்ச்சு கூட உன்னால் நகர்த்த முடியாது. மூச்சு விடுறது கூட கடினமாக இருக்குதுன்னு ஒரு சாய்ராம் சொன்னாங்க. அதனால் மூச்சு விடுறது கூட ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைக்கிற மாதிரியும் ஒரு பெரிய பாரத்தை ஏற்றுற மாதிரி இருக்குதுன்னு 100% பர்ஃபெக்ட். ஏன்னா மூச்சு விடுறது ஒரு வேலையாக நம்ம நினச்சிட்டோன்னா அது கடினமாக போயிடும். அப்போது நமக்கு ஏன் அந்த மாதிரி வருதுன்னா மனசு ஃபுல்லாக கவலைகள் யாரால் வருது? ஒரு நாயால் வருதா, இல்லை ஒரு பொருளால் வருதா? யாரால் வருது? ஏதோ ஒரு மனுஷனால் வருது. அந்த மனுஷன் நம்மளால் நஷ்டம் அடைஞ்சிருக்கலாம், இல்லை அந்த மனுஷன் நம்மளால் கஷ்டப்பட்டு இருக்கலாம். அது நமக்கு சேருது.
நிறைய பேர் சொல்கிறீங்க கணவர் சரியில்லை, மனைவி சரியில்லை. சரியில்லைன்னா கண்டிப்பாக கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் கணவர், நீங்கள் எந்த மனுஷனை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த வழியை நீங்கள் அனுபவிச்சு ஆகணுன்ற உண்மை உங்களுக்கு தெரியல. இப்போ நீங்கள் இப்போ உங்கள் கணவரை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, சரி, அவர் கல்யாணம் பண்ணியிருக்கேன். உங்கள் கணவர் ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் அடிக்கிற மாதிரி, உதைக்கிற மாதிரி, இல்லை கேவலப்படுத்துகிற மாதிரி அதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இந்த சம்பவம் நடந்திருக்கும். ஏன்னா நம்ம கர்மாக்களுக்கு உரிய தண்டனையை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு பெரியப்பாவுக்கு நீங்கள் காசு கொடுத்துருக்கலாம், உங்கள் சித்தப்பாவுக்கு காசு கொடுக்கலாம், உங்கள் நண்பனுக்கு காசை கொடுத்துருக்கலாம், திருப்பி வாங்காமல் இருக்கலாம். அது மூலமாக உங்கள் மனசில் ஒரு விதமான ஒரு கஷ்டம் இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் நண்பனுக்கு நீங்கள் காசு கொடுத்ததால நீங்கள் லாஸ் ஆகலை. இதே உங்கள் பெரியப்பாவுக்கு கொடுத்துருந்தாலும் நீங்கள் லாஸ் ஆகிருப்பீங்க. ஏன்னா அது கர்ம வினைகளுடைய ஒரு தொகுப்பு. ஸோ ஒரு மனுஷனால் உங்கள் வாழ்க்கையில் வில்லத்தனத்தை நீங்கள் சந்திக்கலை, உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சம்பவத்தால் அந்த வில்லத்தனத்தை நீங்கள் சந்திக்கிறீங்க. சில பேர் சொல்லுவாங்க, மனைவி என்னை ஏமாற்றிட்டாங்க, கணவர் என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு. நீங்கள் எந்த பெண்ணை கல்யாணம் பண்ணாலும், எந்த கணவரை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சரி, எந்த ஆணை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் இது நடந்து தீரும். இப்போ சொல்லுங்க, யார் நிஜ வில்லன்? ரியல் வில்லன் யாருன்னா உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை தவிர மனிதர்கள் இல்லை. அந்த சம்பவங்களுக்கு ஒரு கேரக்டர்ஸ் தேவைப்படுது. அந்த கேரக்டர் தான் உங்களுக்கு நண்பனாக இருந்து உங்களுக்கு தொல்லை பண்ணியிருக்கலாம், உங்கள் கணவனாக இருந்து, உங்கள் மனைவியாக இருந்து, இல்லை உங்கள் குழந்தையாக இருந்து, இல்லை எல்லாத்தையும் தாண்டி மாமியாராக இருந்து, மாமனாராக இருந்து. அப்போ இதுக்கு என்ன வழி? அப்போ தான் அனுபவிச்சுட்டே தான் இருக்கணுமா? நீங்கள் கேட்குறது என் காதுக்கு புரியுது, நீங்கள் அனுபவிக்கணும். ஆனால் உங்களை எதிரிகளை உங்கள் மனசில் கண்ணியத்தோடு நடத்தினால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் சந்தோஷம் பெருகும். இப்போ நீங்கள் அவங்களை எதிர்த்து சண்டை போட்டதால் என்ன நடந்துடுச்சு? உங்கள் மன அமைதி மேலும் மேலும் கெட்டு போகுது, உங்கள் மனக்கவலை மேலும் மேலும் அதிகரிக்குது. ஸோ எல்லாமே பொதுவாக சொல்லணுன்னா நஷ்டம் அதிகரிக்குது, லாபம் அதிகரிக்கலை. ஆனால் நான் சொல்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணிங்கன்னா நஷ்டம் குறையும். நஷ்டம் குறைஞ்சதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு தராசில் ஒரு நஷ்டத்துக்கு ஒரு வெயிட்டும் லாபத்துக்கு ஒரு வெயிட்டும் வச்சிங்கன்னா, நஷ்டத்துக்கு வெயிட்டு கம்மியாக லாபத்துக்கு வெயிட் அதிகமாக வச்சா எது ஜெயிக்கும்னா லாபம். அப்போ வெயிட் ஏதோ அதிகமாக இருக்குதோ அதுதானே. அதே மாதிரி தான் லைஃப்பில் இந்த விஷயங்கள். அதனால் லாபமா நஷ்டமா அப்படின்னு பார்த்தா, எதிரிகளை மன்னிக்கிறதுலையும் எதிரிகள் கிட்ட கண்ணியத்தோட நடந்துக்கிறதுலையே தான் லாபம் இருக்கு. இதுக்கு எதிராக நீங்கள் என்ன பண்ணாலும் அது நஷ்டத்தில் முடியும். ஸோ திரும்ப சொல்லணும்னா, சாயப்பாவோட கருணை பார்வை உங்கள் மேலே விடணும்னா எதிரிகள் மேலே அன்பு செலுத்துங்க. எதிரிகள் மேலே அன்பு செலுத்தும் போது உங்களுக்கு வலிகள் அதிகரிக்குதுன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிட்டு அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த விஷயத்தை இன்று முதல் கடைப்பிடிக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ரா. ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா